ஹாய் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பறவை பேர் ஃபால்கன். ஒரு வகையான பருந்து. நம்ம பருந்தில் ஒரு 4 இனம் பருந்து இருக்குது. அது இங்கிலீஷில் ஒரு இதை வல்ச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம புனந்திலி கழுகுலாம் கேள்விப்பட்டிருக்கோமா, அந்த மாதிரி பறவை. இன்னொரு இது ஈகிள் சொல்லுவோம். அது நார்மலாக நம்ம ஊர்கள்லாம் சுற்றி தெரியும். அப்புறம் இன்னொரு இனம் எனக்கு சரியாக தெரியல. இது வந்துட்டு ஒரு 4வது இனம். இது ஃபால்கன். இது பேர் நம்ம ஊரில் இதை ஒரு சில பேர் வைரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக இது வந்து கழுகு வகை தான். அதாவது உலகத்திலே அதிவேகமாக பறக்கக்கூடிய ஒரு உயிரினம்டா அது இந்த ஃபால்கன் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது துபாய் மாத்திரம் இல்லைங்க, எல்லா அரபு நாடுகள்லையும் அவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு புராதான ஒரு வளர்ப்பு முறை இந்த ஃபால்கன்கிட்ட இருக்குது. இந்த ஃபால்கன் பெரும்பாலும் எல்லா அரபுக்காரவங்க வீடுகள்லையும் 1-2 இதை வச்சு வளர்ப்பாங்க. அது போக இப்போ வந்துக்கிட்டு நிறைய மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் வரனால அவங்க இதை சீசனுக்கு மாத்திரம் வாங்கி வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் அதை கண்டினியூ பண்ணுவாங்க, ஒரு சில பேர் சேல் பண்ணிடுவாங்க. இது பெரும்பாலும் ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ரஷ்யா இது மாதிரி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படும். அங்கேருந்து வந்து நல்ல இவங்க வாங்கி வளர்ப்பாங்க. இது ரேட்டுகளும் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ரேட்டுகள் இல்லை. ஒரு பறவை மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 5000 திர்ஹம்ஸ்லேருந்து 1 லட்சம் 2 லட்சம் திர்ஹம்ஸ் வரைக்கும் போகும். 5000 திர்ஹம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு இன்றைக்குள்ள மதிப்புக்கு 1,20,000 ரூபாய்ஸ் வரும். அது போக இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பயங்கரமான செலவுகள் இருக்குது. இதுக்கு ஃபுட்டு ஃப்ரெஷ் பிஜிஎன்னு இல்லாட்டி நம்ம காடை, குயில் இருக்குல்ல, காடை கொடுப்பாங்க. அது போக அது இல்லாத பட்சத்தில் சிக்கன் லெக் பீஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி கொடுப்பாங்க. ஃப்ரோசனோடு அதிகம் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இது மினிமம் வீக்லி ஒன்ஸ் அல்ல மந்த்லி ஒன்ஸு மெடிக்கல் செக்அப் பண்ணணும். மெடிக்கல் செக்அப் பண்ணி இது பெர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது போக இதுக்கு வெயிட் எடுப்பாங்க. இது எவ்வளோ கிலோ இருக்குன்னு டெய்லி காலையில் வெயிட் எடுத்து செக் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இது இப்போ மெயினாக இவங்க சீசனில் எடுத்து வாங்கி வளர்க்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு ரேஸ் இருக்குது. இங்கே குளிர் சீசன் வந்துட்டா மற்ற விலங்குகளுக்கு ரேஸ் இருக்கிறது போல், இப்போ ஒட்டகத்துக்கோ குதிரைக்கோ நாய்க்கோ ரேஸ் இருக்கிறது போல் இந்த ஃபால்கனுக்கு ரேஸ் இருக்குது. ஃபால்கன் ரேஸ்னால் நீங்கள் நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதோட ப்ரைஸுகளும் பயங்கர ப்ரைஸுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். என்ன லேண்ட் க்ரூசர், டொயோட்டா லேண்ட் க்ரூசர் கார் இருக்குது தெரியுமா? அதாவது நம்ம ஊரில் விஐபிகள் ஓட்டுற காரு. அது ஆல்மோஸ்ட்டு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரும் நம்ம ஊர் காசுக்கு. அந்த மாதிரி காரு ஃபஸ்ட்டு ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிசான் பெட்ரோல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்து 3வது ப்ரைஸாக டொயோட்டா ஹைலாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் இப்போ வந்துக்கிட்டு அது கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். அது இப்போ ப்ரைஸ் மினிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சுன்னா 1 லட்சம் திர்ஹம்ஸ் கிடைக்கும். 1 லட்சம் திர்ஹம்ஸ் பார்த்தாலும் நம்ம ஒரு காசுக்கு 24-25 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு. அதனால் இந்த மக்கள் இவங்க ப்ரைஸுக்காக மட்டும் இல்லை, இது இவங்களோட ட்ரெடிஷன், அவங்க வளர்த்தே ஆவாங்க. இருந்தாலும் அந்த ப்ரைஸ் வரும்போது, ஒரு போட்டி வரும்போது அவங்களுக்கு ஒரு பேர், அவங்களுக்கு ஒரு புகழ், அவங்களுக்கு அதனால ஒரு பரிசு கிடைக்கும் போது அதை இன்னும் ஆர்வமும் வளர்ப்பாங்க. அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கூட. ஏன்னா இப்போ இதை மெயின்டைன் பண்ண ஒரு அரபிக்காரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க குறைஞ்ச ஒரு 4-5 பறவை இந்த மாதிரி வாங்கி வளர்ப்பாங்க. அவங்க ஒரு பறவை இத்தனை பறவை வளர்க்குறதுக்கு தனியாக அதுக்குள்ள ஒரு லேபர் வைக்கணும். அந்த லேபர் தான் அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவார். அதை ரொட்டீன் செக்கிங்கு, அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுலேருந்து, அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஒருத்தர்லேருந்து 2 பேர், இல்லாட்டி அவங்களோட வசதியை பொறுத்து 4-5 பேர் கூட வைப்பாங்க. ஒரு சில பேர்ட்டு இந்த மாதிரி பருந்துகள்லாம் 20 இருக்கும், ஒரு சில பேர்ட்டு 50 இருக்கும். சேக்குகளோட நேரடி தொடர்பில் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்களாம் இஷ்டம் போல் பருந்துகளை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க, ரேஸில் ஜாயின் பண்ணுவாங்க, வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது பெரும்பாலும் எல்லா அரபு நாடுகளும் இதே சிஸ்டம் தான். அரபியர்கள் இதை வந்துட்டு ஒரு உயிர் போல பார்த்து பறிச்சு வளர்ப்பாங்க. ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சா இதோட ரேஸ் எப்படி நடக்குதுங்கிறத வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறது இப்போ துபாய். இந்த இடம் எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பாப்புலரான துபாயோட லேண்ட்மார்க். ஓகே, நன்றி நண்பர்களே.